எப்படி மாமா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீ சொன்னா சூப்பரா இருக்கேன்னு எதை தூக்குறாங்க? நீ சொன்னா சொன்னா நல்லா இருக்கிறேன். அந்த பிள்ளை சொன்ன மாதிரி கொடுத்தது போதும். மூடிட்டு டாக்டரையும் போய் பாக்குறேன். ஏது நீ பார்த்ததே பார்த்தாலும் உனக்கு விளங்காது. ஏதாவது புதுசா பார்க்க கத்துக்க. அப்படியெல்லாம் சமைக்காத. பார்த்து கத்துக்க நீ. அப்படியெல்லாம் சாவ விடாத. அப்படியெல்லாம் சாவ விடாத. அண்ணே நீதான் ஜெரம். அண்ணே வணக்கம் அண்ணே. ஏய் மாப்ள வாங்க அப்படியே. மாமா மாமா பிரகாஷ் மாமா வணக்கம் மாமா. அப்போ வணக்கம் ஐயா வணக்கம் யோ. ஓ தாளக்காரனுக்கு பல்ல பாரியா தேங்காய் திரி மாதிரி முத்தம் கொடுத்தா அப்படின்னா வாயை கிழிச்சிடும். அவ்வளோ இருக்கட்டும் இருந்தாலும் எல்லாரும் வணக்கம் சொன்ன காரணத்தினால ஆரம்பிக்கணும்னா என்ன நீங்க நாடகம் பார்க்க உட்காந்துருக்கீங்களா? வேற என்ன கரகாட்டமா? இல்ல என்னைய பார்க்க உட்காந்துருக்காங்க நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ. இருந்தாலும் எப்படி இருக்குன்னா அரப்பாவோடையோட வரணும் ஜட்டியோட. அது போடுற பழக்கம் எனக்கு இல்லை. வண்டி பூ முடிக்கிற
யாரு அக்கா யாரு தங்கச்சி? தங்கச்சி மணி மேல கூப்பிடுவேன். அப்பா நான் அக்கா அவ தங்கச்சி, ஆ. வளர்த்தியில பார்த்தா அவ அக்கா நான் தங்கச்சி மாதிரி இருக்கேன். அடே அப்பா, ஆனா பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஸ்டாரா இருக்க 2 டான்ஸும் ஒரே ஊருக்குள்ள போட்டு இந்த வாரு எதுக்குள்ளடா தலையை வச்சு படுத்துருக்காங்க. கடிக்க போறேன், எழுப்பி விடுறாத ஆளு மண்டையும் ஜெயிச்சு பல்லு வில்லு பண்றானே. நம்ம வேலையை காட்டுவோமா? மயிலாடும் பாறையில சத்தம் வரலையே. அண்ணே 2 வச்சுக்கிட்டு தட்டுறாரு. எவ்வளவு சவுண்ட் இருக்கு. நீங்க 2 பேரும் தட்டுனீங்க. சத்தம் இல்லாம வேலை பாக்குறதா இதோட வேலை. ஓ இது இல்ல. நான் கீழே அடிக்கிறேன், மேல அடிக்கிறப்பா. அடிச்சிட்டே இருப்பேன். நாங்க கரகாட்டம் ஆடுறோம். ஒரு 4 ஸ்டெப் காமிச்சாமா அப்படி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஒரு நாடகத்துல 2 டான்ஸ பார்த்து. ஏன்னா 2 டான்ஸ் போட்டாலே போட்டி பிரச்சனை அது இதுன்னு வருது. போறது முக்கியம் இல்ல, 2 பேரும் ஒரே ஸ்டெப் ஆடுறது பெருமை. தாளம் சேரணும் ஆட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். 2 பேரும் அருமை. சரி எனக்குன்னு ஆள் போட்டுருக்காங்க. எனக்குன்னு இல்ல எங்களுக்குன்னு அப்படி சொல்லி பழகு. முருகனுக்கு 2, இவருக்கு 2, எனக்கெல்லாம் 3. நான் அந்த 3ஆவத பார்த்ததே இல்லையே. என்னம்மா நீதான் காமிக்க விட மாட்டேங்கிறீங்க. நம்மளால கூப்பிடுவோம். ஒரு முறைதான் வரும் கதைகளை கூறும்
ஏய்யா, இருக்கிறதே ஒண்ணுதானப்பா. எத்தனை தடவை உலகம்? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? இல்லைங்க, உலகம் ஒரு தடவை பாண்டிங்க, அடுத்து சரி மறுபடியும் ரீவெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டா நாங்கள் உலகம் மறுபடியும் 2வது தடவை பாடுறோம். சரி, அடுத்த வரி எப்போதான் பாடுவேன்? அடுத்த வருஷம் ஜனவரிக்கு வரும். பாட்டு தெரிஞ்சா நான் பாட மாட்டேன்னா, பாட்டு தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு உலகம் சுத்திக்கிட்டே கிடக்குறேன்னு தெரியும் அவங்களுக்கு. அது தெரியாம நீங்களே வாசிக்கிட்டு அப்ப ஏன் மேல போகப்பட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்படிங்க அவங்க குளிக்கும் போது முட்டை முடியோட குளிக்க முட்டை கட்டி குளிக்க மனுஷனா எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதானே புதுசா சங்க ஆரம்பிச்சிருக்கேன். புதுசா சங்க ஆரம்பிச்சிருக்கேன். பெண்களை கண்டால் கண்களை மூடும் வாலிபர் சங்கம். ஆமாங்க, பொம்பளை பிள்ளைல பார்த்தா கண்ணை மூடிடணும். ஓ, இப்ப இது மாதிரி சங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? புதுசா அப்ப நீங்க என்ன அதுல ரொம்ப கைமுட்டி மெம்பரா வந்துருங்க. கமிட்டி மெம்பரா வந்துருங்க. அப்படித்தான் இருக்குது. ஆமா, இங்க என்ன ஒரு பெரிய ஒரு கூட்டமாவே உட்கார்ந்துருக்காங்க. இங்க என்ன கலை நிகழ்ச்சி? திருவிழாங்க. திருவிழாவா? மியூசிக் பார்ட்டி நீங்க? ஆமா. ஓ, இங்க என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க நாடகங்க? ஓ, ஆச்சரியமா இருக்கும். ஓ, நாடகமா? அக்கா, நீ பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை பார்த்தா என்னங்க சங்க வச்சிருக்கானப்பா? பெண்களை பார்த்தா கண்களை மூடும். இப்படித்தான் ஒரு தடவை கண்ணை குத்தி கடைசியில நான் அரவிந்த் ஆஸ்பத்திரி போய் எதுக்கு 2 சொட்டு மருந்து கண்ணை குத்துன எதுக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரி? செக்ஸ் டாக்டர் பார்க்க சொல்றீங்களா? ஆனா காலையில போய் இந்த வாசிக்கிறவங்க இந்த நாரர் வேஷம் போடுறால எனக்கு மண்ணள்ளி வச்சாலும் வைப்பாங்க. ஏன் சொலையா 2 சொலையா குட்டிய வாட்டியா? அது இங்க வர இது பலா சொல்லவா வேணாம்? அதே எங்க அப்பா இப்ப தாயா பொந்தா முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் அத்தலா இருந்துச்சு. பூரிப்பு 19ஆம் தேதி பால் காய்ச்சல் வேற பிள்ளைக்கு பூரிப்பு. ஐயோ ஐயா, செதுக்கி வச்சிருக்கேன் பாரு. அது பெரிய ஒரு விஷயம் என்னதுன்னா, அவன் நடக்கிறாள் இல்லையோ குண்டி அவளோட சேர்ந்து நடக்குது. இருக்குது நடக்குது. ஏன் போறான்? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. என்னங்க, இந்த நடையினால எத்தனை பேர் தூக்கு மாட்டிட்டு செத்துருக்காங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு மாதிரி அந்த பிள்ளை இப்படி பார்த்தேன், அந்த பிள்ளை கக்க புக்கன்னு சிரிச்சிடறேன், கிஸ் பண்ணிடுறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இறைவனுடைய படைப்பு, இறைவன் மிகப்பெரியவனும் நாட்டை பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, உண்மைதாங்க. அழகு எப்படி வடிச்சிருக்கான் பாருங்களேன். இருட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே வச்சு தேய்ச்சிருப்பான் போல இருக்கு. எப்படி கருப்பா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பங்காளி தானே அழைச்சி திரும்பி வாங்கி கொடுத்தீங்க. பேசுங்க ஒன்றும் பேச முடியாது. அழக பாருங்களேன். எனக்கு அந்த பிள்ளைகிட்ட பிடிச்ச என்ன தெரியுமா? அந்த லெட் பீஸ் தான். எக்ஸ்கூஸ் மீ, லேசா அந்த காலை முன்னாடி வைங்க. பார்த்தீங்களா, ராஜ்கரத்தோட அடேங்க அப்பா தக்காளி தொடையே இத்தந்தண்டி இருந்துச்சுன்னா இல்ல, இந்த முக அழகு எவ்வளவு இருக்கும் பாருங்களேன். உட்காந்து யோசிச்சு நசிங்கிருச்சான். பொதுவா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த இளைஞர்களை மயக்கிறதுக்கு ஹை ஹீல்ஸ் செப்பல் போடுவாங்க. அந்த செப்பல் போட்டோன்னே இந்த டிக்கி மட்டும் தெரியும், அப்படி தூக்கி அந்த டிக்கி தூக்கினா தான் அந்த அழகு வருமா. ஆனா இந்த பிள்ளைக்கு பொதுவாகவே பாருங்க, அந்த பெட்டெக்ஸ் அப்படி தூக்குற மாதிரி தான் இருக்கேன். அந்த பெட்டெக்ஸை தூக்கி நடந்தா மதுரையில் இருக்கிற வேண்டவர் பூரா மந்த குட்டிருச்சு ஆகணும். சும்மா சொல்லக்கூடாது. இன்னமா காயா இருக்கு, என்ன காயா இருக்கு, பழமா இருக்குன்னு. ஹாய் ஹாய், how are you? fine, You very beauty. thank you. You very naughty. ஹாய். எப்பா பெட்டியை மட்டும் வாசிப்பா, பெட்டியை நோக்கிடுவேன். வாட் இஸ் யுவர் நேம்? நீ மிருதக்காருக்கு தாட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவா அலைஞ்ச மனுஷனுக்கு கொஞ்சம் இது கூட காட்டணும். அப்புறம் என்ன, வண்டியில் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் வருது, எனக்கு பிரகாஷ் தான் கம்பெனி. அப்புறம் நான் என்ன மனுஷத்துக்கு இருக்கேன். வாசிங்க மிருதகத்தை மட்டும் வாசிங்க, மிருதத்தையும் வாசி விடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? My name is குஞ்சத்தா. நோ நோ நோ, 2 பேர் இருக்கீங்க, சண்டை போடாம வாங்கிக்கிறேன். நீங்க ஒரு ஆள் மட்டும் கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? அதை விட்டுட்டு கேட்க கூடாது. என்ன சொல்றீங்க? நீங்க தானே குஞ்சத்தா? நீங்க கருமம்
அத கேட்கல. அத கருமம்னு சொல்லாதீங்க. என் பேரு குஞ்சத்தா. என்ன பேரு? குஞ்சத்தா. உங்க அப்பா கொடுத்துருப்பேன் போல இருக்கு ஏற்கனவே. கொடுத்ததை வச்சு உனக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க பாரு. உங்க பேர் என்ன? குஞ்சத்தா. எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க. யோசிப்பாங்க போல இருக்கு. குஞ்சத்தா. அப்படி சொல்லாத என் பேர. குஞ்சத்தா. அவ்வளவு பெருசா இருக்கா? குஞ்சத்தா. என்னமா இந்த கேட்க? வாயை ஏன் முளக்குற? வாயை முளக்காம காலை முளக்கு. அது பாட்டுக்கு உள்ள போயிருச்சுனா வாய்க்குள்ள எனக்கு எதுக்குடி போகுது? குஞ்சத்தா. குஞ்சத்தா. காலை விரிக்காத. பாரு இப்படி எல்லாம் நீ குஞ்சத்தான்னு கேட்டா வரிசையில நின்றுவாங்க. தாவ பிரிக்க கூடாது. தாவ. குஞ்சத்தா. குஞ்சத்தா. ஆத்தாடி எத்த தண்டி. வாய். வாய் தானே வந்த. உங்க பேர் வந்து குஞ்சத்தா. யா. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? My father name is Kambu. என்னம்பு? Kambu. நல்ல ஏறா. கம்புமா? வாட் இஸ் யுவர் மதர் நேம்? குழி. என்னப்பா? குழி. குழின்னு நீயம்மா எவ்வளவு? அது குழிக்குள்ள எவ்வளவு. ஓ ஏமா உங்க அப்பா கம்புன்னு சொன்னீங்க. இத்தாண்டுக்கு கம்பு இருக்குமா? இதோட பெருசுண்டா அது. எவ்வளவு பெருசுனா? எங்க அப்பா நீக்குற நாட்டுல இருந்து உங்க அப்பா வாங்கிருக்காங்க. எங்க அப்பா பேரு கம்பு. அம்மா பேரு குழி. குழி. எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு டென்ட் போடணும்னா ஒரு குழியை நோண்டணும். அந்த குழியை தோண்டதுக்கு அப்புறம் கம்பை ஊண்டணும். கம்பை ஊண்டதுக்கு அப்புறம் தான் அந்த டென்ட் நைட்டா வெயிட்டா நிக்க. அப்போ உங்க அப்பா வந்து கம்பு, அம்மா பேரு குழி. அந்த குழிக்குள்ள கம்பை வச்சதுனால குஞ்சத்தாங்கிறது நீங்க வெளியில வந்துருக்கீங்க. கடை நல்ல வேறா. ஆதி காலத்தில் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாசி. ராஜ்மஹால் பட்டு விளம்பரம். ஓ உன்னையத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ராஜ்மஹால்ல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பாக்குறேன். உங்களை யாரு இங்க வியாபாரம் பார்க்க சொன்னா? என்ன வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரியா? போனா போகுது ஆம்பளை ஆச்சேன்னு எவ்வளவு தூரம் நீ பேசுறதுக்கு மரியாதை கொடுத்து நின்னுட்டு இருக்கேன். மரியாதையா வாங்கிக்கணும். மரியாதை கொடுத்தா மரியாதையா வாங்கிக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை தன்னந்தனியா நின்னா ஏதோ ஊர பேரை விசாரிக்கிறேன்னா பதில் சொன்னா அதோட மூடிக்கிட்டு போகணும். என்னை பாரு எவட்டு சாமானத்தை பாரு. தனியா ஒரு பொம்பளை பிள்ளை அழகா நின்ற கூடாது. வாணிய வடிச்சுக்கிட்டு வந்து என்னை பாரு எவட்டு சாமானத்தை பாரு ஆட்டிக்கிட்டு நிக்கிறது. மூஞ்சி மோரக்கட்டை பாரு. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? சொத்த திங்கிறியா வேற பியடியா திங்கிறியா? மூஞ்சி மோரக்கட்டை பாரு. ஒரு ஆம்பளை வெக்க மான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா வேணாமா? நல்ல ஆம்பளைன்னா நாடு கிடி செத்துருக்கணும். எப்ப பேசுவ? சீக்கிரம் பேசியா. நீ பேசுறதுக்கு நான் ஜோசியரை பார்க்க முடியும். வேணா ஐயரை வேணா கேட்டு வருவோமா? ஆனா நல்ல நேரத்தை ஏதாவது பாத்துக்கணும். நான் இங்கதான் இருக்கேன். எங்கேயா போய் இருக்க சொல்றேன்? வாயில வேணா இருக்கவா? மூஞ்சி மோர கட்டை மாதிரி பட்டு பேசியாடுமா விருதுக்கு வந்தவன் இதை கெடுத்த கதையா இருக்குல்ல. என்ன மனுஷத்துக்கு வந்திருக்கேன்? ஆவணம் மிருதங்காலுக்கு கம்பெனி கொடுக்குறா, வெட்டிக்காலுக்கு கம்பெனி கொடுக்குற. இந்த மாதிரி ரொம்ப ஆளாது ஐயா கொண்டக்காரி கொண்டு அது போய் பாத்துக்க. இந்த காலை தூக்குறது கையை நீட்டது அதே நொப்பமோட நிறைய முருகப்பா பத்த புள்ள விதை பாத்துக்க. போனா போது பொம்பளை பிள்ளையாச்சு மரியாதையா பேசணும்னா மரியாதையா பேச கட்டி. போனா போது ஆம்பளை ஆச்சு நானும் மரியாதையா பேசுறேன். மரியாதை கொடுத்து முதல்ல மரியாதை ஆம்பளை மாதிரி பேசியா ஐயப்பா கொட்டை நாயும் ஆம்பளை நாயும் சேர்ந்து கத்துன மாதிரில இருக்கு இந்த பனி நேரத்துல. என்னதான் உன் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வியாபாரம் இங்க நான் பார்க்க வந்திருக்கேன். நானும் வியாபாரம் தான் பார்க்க வந்திருக்கேன். ஒழுங்கா என்னை வியாபாரம் பார்க்க வந்தா உனக்கு நல்லது. அப்பா அந்த துணி எடு. எடியா பிள்ளைக்கு வாயில துணி வச்சு திணிச்சாதான் சரியா வர. நீ குனியா நான் துணிக்கிறேன். மசித்துக்கு திணிக்கிற எட்டி வேலை அவளை திணிக்கிறான் திணி. ஆமா இங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நங்கு. என்னப்பா? நங்கு. வெயில் நேரம் ஆரம்பிக்க போகுதுல வியாபாரத்தை பாருங்க. மறுபடியும் சொல்லு. நங்கு. நல்ல ஜூம் பண்ணி எடுனேன். இதுக்கு தானே மதுரையில வந்திருக்க. மாமாட்ட நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்லுமா. நொங்கு சாப்பிடும் பொழுது விரல அப்படி நோண்டினா சாப்பிடணும். சரியா? மறுபடியும் சொல்லு. விரல நெகத்தை வெட்டிட்டு நோண்டி சாப்பிடு. நான் எப்பொழுதுமே இந்த விரல சாப்பிடுவேன். காயமாயிடாம இந்த விரல தான் சாப்பிடுவேன். ஏதோ சாப்பிடு. வாயை வச்சு நல்லா கூட நோண்டி சாப்பிடுவேன். அது ஏன்? அப்ப உங்க வியாபாரம் நொங்கு. இப்படி வியாபாரம் பார்த்தா வியாபாரம் ஓடுமா? ஆமா, அப்பதான் நொங்கு டேஸ்டா இருக்குன்னு வருது. வெரி நைஸ். மை வியாபாரம் வாழைப்பழம். இதுக்கு மட்டும் கூப்பிடுற? நான் சொல்றேன் நீங்க ஏன் சொல்ற? என்னம்மா இது? நீ ஏந்தி கொடுக்கும்போது அப்ப நான் ஏந்தி கொடுப்பேன்ல. நான் ஏந்தி கொடுத்தா நீ வாங்கி கொடுக்கணும். நான் ஏந்தி கொடுத்தா தான் நீ வாங்கி இருப்ப. அப்பதான் நீங்க வந்து நொங்கு வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா, நான் வாழைப்பழம் வியாபாரம் பாக்குறேன். அப்ப வியாபாரத்துக்கு வியாபாரம் நான் பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நாடகத்துக்கு வந்து என்னத்தை புடுங்குனேன்னு கேட்டா அதுல சொல்லி மைசூர்கார் கம்மியா கொடுக்குறேன்.
காலமணி பணவரை பற்றி அறிவிப்பு. இங்க 6 மணி வாசிக்கும் மண்புமமா அழகேசன் நபர்கள் வந்து விட்டார். 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க. நான் வர மாதிரி வருவேன், நான் இடிக்கிற மாதிரி இடிப்பேன். சரி ஆச்சார பிடிங்க. அந்த பிள்ளை ஒதுங்கிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது. அப்பவே சொன்னேன் இப்படித்தான் நிலைமை ஆகும்னு. கேட்டு தொலைறானா? இதுக்கு என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். என்ன வைத்தியம்? அவரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அதை பார்க்காம தொடாம இருக்காரு. அதை தொட்டாருன்னா சரியாயிரும். நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க, சண்டை போடாம வாங்க. என்னடா எந்திரிக்கீங்க? ஒவ்வொருத்தலாம் வாங்க. வருமா டவுசர் கழிட்டு வாடா. பத்தான் தெரியுது. வண்டியில வரும்போது என் செல்போன் பார்த்துட்டே வந்திருக்காருங்க. எதுக்கு? குதிரை எப்படி சென்னைக்கு ஏறுவது பார்த்துட்டு தனித்தனியா குத்துவோம். என்ன? ஆமாங்க, 1க்கு 3 குத்து குத்தணுமா இல்லையா? ஒரு குத்து பத்தினாலும் பரவாயில்ல. ஊருக்காரங்க மனசுக்குள்ள மாத்தி மாத்தியா? எது டாக்டரை பார்த்து வந்துட்டியா? நான் டாக்டரை பார்க்க போறேன். சீரான செண்பகமே செண்பகமே ஏண்டா இப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் கையால இழுக்காம என்ன ஒண்ணு? எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும். என்னது? விரிச்சு வச்ச பாயும். சீரான செண்பகமே செண்பகமே செண்பகமே
நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் போடுறது பிரம்மச்சாரி வேஷம், நம்மளுக்கு 2 செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பா எப்பா வேஷம் தான் பிரம்மச்சாரி வேஷம். அவர் தான் மச்சான் சொல்லிருக்காங்க. அதாவது 3 பேரும் சேர்ந்து ஆட போறோம். இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நான் ஆடும்போது மட்டும் கை தட்டணும். என்னப்பு? என்னம்மா? கட்ட வண்டி கட்ட வண்டி நம்ம மொட்டை குட்டி கட்ட வண்டி கட்ட வண்டி பாப்பா கட்ட வந்த வண்டி. என்ன வண்டி குண்டின்னு கட்டுட்டு என்ன சொன்னப்ப நான் இல்ல வரேன். நான் எனக்கு கை உனக்கு மட்டும் எப்பா, வேண்ட மட்டும் அந்த முத்தமே, ஏய், நல்லா கேட்டியா? என்னது? எனக்கு தட்டாட்டியும் அவங்களுக்கு தட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுச்சு. அந்த பிள்ளை நீங்க ஜாதகமா தான் பேசுவீங்க. சோமப்பா குரு பூஜை நீங்க என்ன பேசுறீங்க நான் கொண்டு வந்து கட்ட வண்டி கட்ட வண்டி. இந்த பிள்ளைக்கு கை தட்ட சொன்னா தாய்மார்கள்னா கை தட்டுங்க. எனக்கு தட்டுங்கத்தா. ஓகே அப்பா என் ஜோனமுட்டா உன்னை தெரிஞ்சிருக்கீங்க. அது உனக்கு நம்மளுக்கும் ஒரு குரூப் உட்காந்துருக்கு எங்க அண்ணன் அப்பா மக்கள்லாம். ஓகே கை தட்டுங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி பாப்பா கட்ட வந்த வண்டி ஆனந்த விஜய வண்டி நாகரிகமான வண்டி ஒட்ட வண்டி ஒட்டுக மாமா மாட்டிக்கிட்டா நமத மாமா ஒதுங்கி நிக்கிது பாரு இத வளைச்சு விட்டது யாரு? ஏ அப்பா போகிரி ராஜா